Hi friends, I am on from Kishab Academy. So இந்த வீடியோ பதிவில் நாம் எந்த இயல் பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th நியூ தமிழ் புக்கில் இருக்கிற 4வது இயல். சரிங்களா? இந்த இயல் கேடில் விழிச்செல்வம்னு ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இதில் வர பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி இருக்கும். சரிங்களா? அதனால தான் இது கேடில் விழிச்செல்வம் வருது. ஃபஸ்ட்டு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கல்வி வரலாறு, ரொம்ப முக்கியமான பாடம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாடல்கள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால கவிதை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வர சிறப்பு பாயிர உரைவிறக்க பாடல். சரிங்களா? இது ஒரு வீடியோ பார்த்துருவோம், இது 3 ஒரு வீடியோ பார்த்துருவோம். இதழாளர் பாரதி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். பாரதியோட முக்கியமான நீங்கள் கீழே வகுப்புகளில் படிக்காத நிறைய குறிப்புகள் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இதழாளர் பாரதி. சரிங்களா? அதற்கப்புறம் படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிற ஒரு இலக்கண பாடம் இருக்கும். சரிங்களா? அதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது இயலில் திருக்குறள் இருக்கும். அது மட்டும் நான் நடத்தாமல் விட்டுட்டேன். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில உங்களுக்கு வீடியோ ஒன்று நான் போட்டு விட்டுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கல்வி வரலாறு. இது எப்படி இருக்குன்னா தமிழகத்தில் பள்ளி கல்வியில் எப்படி இருந்து எப்படி வந்து கல்வி மாறுனுச்சு, எந்தெந்த மாதிரியான மாறுதலுக்கு கல்வி உட்பட்டது அப்படிங்கிற வரலாறை குறிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமான பாடம். சரிங்களா? இந்த பாடங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திண்ணைப்பள்ளி, சமணப்பள்ளி, பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எப்படி வந்துச்சு, கல்வி சாலைன்னு தானே இருக்கணும், எப்படி பள்ளிக்கூடம்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, அதற்கான ஹிஸ்ட்ரி என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லக்கூடிய பாடமாக அது இருக்கும். சரிங்களா? கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். பன்னெடுகாலமாக முன்னோர்களால் வளப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெறுமாறு செய்வதாகும். ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூகத்தின் இன்றியமையாத காரணியாக விளங்குகிறது. கரெக்ட். இங்கிலீஷில் ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்கூலிங் முடிச்சிட்டிங்க, டிகிரி முடிச்சிட்டிங்க, டபுள் டிகிரி முடிச்சிட்டிங்க, பிஹெச்டி முடிச்சிட்டிங்க, அதோட கல்வி முடிஞ்சு போச்சா, கற்றுக்கிறது ஒன்றுமே இல்லைன்னா இல்லை. ஒரு துறையில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கூட உங்கள் வாழ்நாள் முழுவதுமே பத்தாது. சரிங்களா? கல்வி ஒரு தொடர் நடைமுறை. இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கல்வியின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போற்றுதலுக்குரியது. ஸோ கல்வியோட நோக்கம் என்ன? கல்வி கற்றுக்கிட்டு டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதா இல்லை, ஒரு தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல். எப்பயினா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், மூட நம்பிக்கை முட்டாள்தனமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட வர ஃபஸ்ட்டு கேள்வி படித்தவன் தானே நீ அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா படித்தவன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான், அறத்தோடு நடந்துக்குவான், சமுதாயத்துக்கு எது நல்லதோ அதன் பிரகாரம் நடந்துக்குவாங்கிறது தான் இதோட இது. சரிங்களா? ஸோ கல்வியின் முதன்மை நோக்கம் எதுன்னு கூட கேள்வி வரலாம். சரிங்களா? முதல்ல கல்வி அப்படிங்கிற எதை அடிப்படையில் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற அடிப்படையில் கல்வி வழங்கிட்டாயிற்று. ஸோ கல்வி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கல்லுதல்னா என்னது, ஒரு அப்படியே ஆழ தோன்றாங்க இல்லையா, அந்த ஆழ தோண்டி உள்ளே இருக்கிற திறன்களை வெளிக்கொண்டு வர்றது தான் கல்வி. சரிங்களா? ஸோ வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்மைகளை வளர்ப்பதற்கு வயதில் மூத்தவர்களால் கருத்துக்கள், கதைகள், உலக பார்வைகள் கற்பிக்கப்பட்டு வருது. அந்த நோக்கத்தில் தான் கல்வியும் கற்பிக்கப்பட்டது. அடிப்படையில் கல்வி அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு, கல்லுதல் அப்படிங்கிறத அந்த ஒரு டேர்ம்லேருந்து தான் வந்துச்சு. கேள்வி வரலாம், கல்வி எந்த பொருளின் அடிப்படையில் கல்வி என்று வழங்கப்படுகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுதல். தமிழ்நாடு எப்பயுமே கல்வியில் சிறந்ததுங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும், கேரளா தான் ஃபஸ்ட்டு, 3வது தான் தமிழ்நாடு, 4வது தான் தமிழ்நாடு இல்லை. அங்கெல்லாம் கல்வி நம்ம கல்வியோட அளவுகோல் எதை வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மொழியில் பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரியும்னா அது எஜுகேட்டட்னு வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு 99% பேருக்கு அவங்க பேரை எழுத தெரியும், பெரும்பாலும் படிக்க தெரியும். சரிங்களா? ஸோ கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் கற்றலும் கற்பித்தலும் காலத்திற்கேற்பவை மாறிக்கிட்டே வருது. தமிழ் இலக்கியங்களில் கல்வி. ஸோ பண்டைய தமிழ் இலக்கண நூலான நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்றா இல்லையா, அது என்ன சொல்லுவாங்கன்னா ஓதர் பிரிவுன்னு சொல்லுவாங்க.
பிரிவிலே நிறைய பிரிவு இருக்குங்க. பொருள் தேட பிரிஞ்சு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வையின் பிரிவு. ஸோ படிக்கிறதுக்கோசரம் ஓதுதல் அப்படின்னா நான் படிக்கிறது. அந்த ஓதுதலுக்காக பிரிந்து போகிறாங்க இல்லையா, படிக்கிறதுக்காக பிரிந்து போகிறாங்க இல்லையா, அது என்ன சொல்கிறாங்க, ஓதர் பிரிவுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி எண்வகை மெய்ப்பாடு. எண்வகை மெய்ப்பாடு அப்படின்னா உங்கள் உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு உணர்ச்சிகள், கோபம், சாந்தம், சரிங்களா, ஆணவம், அகம்பாவம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்வகை மெய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும். பெருமிதம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாம், நம்ம ஒரு கான்ஃபிடன்ட்னு வச்சுக்கலாம். ஸோ கல்வியின் பொருட்டு உங்களுக்கு என்ன தோன்றும், பெருமிதம் தோன்றுன்னு எதில் சொல்லியிருக்கு, தொல்காப்பியத்தோட எண்வகை மெய்ப்பாடு குறிக்கும் போது சொல்லியிருக்கு. ஸோ தொல்காப்பியத்திலையும் நன்னூலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர்களுக்கான இலக்கணங்கள் வகுத்துள்ளன. நம்ம ஆல்ரெடி ஒரு பாடம் பார்த்துருப்போம் நன்னூல்ல. சரிங்களா? இந்த முன்னுரை பற்றி ஒரு பாயிரம் ஒரு பாடம் வரும், பாயிரம், பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம்னு ஒரு பாடம் பார்த்துருக்கீங்களா? அதில் நன்னூல்ல ஆசிரியருக்கான இலக்கணங்கள் என்ன, மாணவர்களுக்கான இலக்கணங்கள் என்னங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி விளக்கியிருக்கிற நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமும் நன்னூலும். ஸோ ஆசிரியர் மாணவர்களுக்கான இலக்கணங்கள், ஆசிரியர் எப்படி இருக்கணும், மாணவர் எப்படி இருக்கணும், மாணவர் எப்படி கல்வி கற்றுக்கணும், இது எல்லாமே எந்த நூலில் இலக்கமாக சொல்லியிருக்கு, தொல்காப்பியம் நன்னூல். இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியம். உற்றுளி உதவியும் ஊறு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நண்டே. உதவி செஞ்சும் நம்ம கிட்ட இருக்கிற கைப்பொருளை கொடுத்தும் முனியாது, கோபப்படாம பொறுமையா சோம்பல் இல்லாம கத்துக்கிறது நல்லதுன்னு யாரு சொல்லியிருக்காங்க, புறநானூறுல ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் பாடல்ல சொல்லியிருக்காரு. இதை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம், இல்லை எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கலாம், இதற்கான மீனிங் என்னன்னு கேட்கலாம். மீனிங் என்னது, உற்றுளி உதவியும், பொருள் உதவி செஞ்சும், உருபொருள் கொடுத்தும், ஏன்னா வந்து பொருள் கொடுத்தும் தொண்டுகள் செய்தும் கல்வி மாணவர்கள் ஆசிரியரிடந்து கற்றுக்க வேணும் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாங்க, புறநானூற்றிலேயே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகுனும் கற்கை நன்றே, அது ஒரு பாடத்தில் வரும். கொன்றை வேந்தனோ இதுலேயோ கொன்றை வேந்தன்லையோ நல்வழியிலையோ இதுலேயோ ஒன்று வரும். சரிங்களா? அது மாதிரி இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, உற்றுளி உதவியும் ஊறுபொருள் கொடுத்தும் பிற்றலை முனியாது கற்றல் நன்றே. எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, புறநானூறு. சரிங்களா? ஸோ சங்க காலத்தில் குடும்பம், அரசு, சமூகம் 3 நிலையிலும் நீங்கள் சிறப்பிக்கு விளங்கணும்னா கல்வி தேவை அப்படின்னு உணர்ந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் பெண் கல்விக்கும் முக்கியத்துவம் வந்திருக்கும். சங்ககால தமிழகத்தில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழ்நாடெங்கவும் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் வாணிகம் எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் தமிழகம் எங்கும் தமிழ் விளங்கி வந்திருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு, ராசமாணிக்கர் அவரோட புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 3 பாக்ஸ் ஐட்டத்தில் 3 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பொருத்துகளை கூட கேட்பாங்க. துணையாய் வருவது தூயனர் கல்வி, சொன்னது திருமந்திரம். கல்வி அழகே அழகு, சொன்னது நாலடியார், இளமையில் கல் ஔவையார். கல்வி கரையில கற்பவள் நாள் சில அப்படின்னு ஒன்று வரும், அதுவும் நாலடியார் தான். இது எல்லாமே ஒரே பாடல். துணையாய் வருவது தூயனர் கல்வி, சொன்னது எது, திருமந்திரம், திருமூலர். சரிங்களா? ஸோ நம்ம கூடவே வரக்கூடிய என்னது, கொஞ்சம் மரியாதையாக வச்சுப்போம் இல்லையா, அதான் திருமந்திரம். சரிங்களா? கல்வி அழகே அழகு, படிக்காதவனை 4 அடி போட்டுனாச்சும் படிக்க வைக்கணும், ஏன்னா கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாலடியார் கல்வி அழகே அழகு, அழகா மேக்கப் பண்ணிட்டு போகாத அப்படின்னு 4 அடி அடிச்சுனாச்சும் கல்வி கற்றுக் கொடுக்கணும். ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். சரிங்களா? இளமையில் கல், இங்கே பாருங்க, இளமையில் கல், இந்த ரௌத்திரம் பழகு, இந்த மாதிரி இதெல்லாமே எப்படி வரும், ஒரு ஆர்டராக கமாண்டாக வரும் கடைசியாக. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் என்ற அமைப்பு பலர் கூடி விவாதிக்கும் பாங்குடையது. சங்கம், பட்டிமன்றத்தை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. அதில் அரங்கூர் அவயம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்கம் மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்கிறது. அரங்கூர் அவயம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி. ஸோ பள்ளி அப்படிங்கிற பள்ளிக்கூடம் அப்படின்னு எழுதுகிற கல்வி சாலை பள்ளிக்கூடம்னு மாறுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்துச்சு. சமணப்பள்ளி, பௌத்த பள்ளிலாம்
அங்கேயே பள்ளி கொண்டு கற்றுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? சங்க காலத்திலும் சங்கம் மருவிய காலம்னா சங்க காலத்துக்கு பின்னாடியும் பௌத்தமும் சமணமும் இங்க நமக்கு கல்வியை ஒரு பணியா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சி தருவது இருக்கும். தனூர் வேதம்னு சொல்லுவாங்க. நீங்க இதுல படிப்பீங்க, ஜிஎஸ்ல படிப்பீங்க. ஸோ மன்னர்களுக்கு போர் பயிற்சி சொல்றாங்க. போர் பயிற்சி கற்றுக் கொடுக்குற அந்த கலை, அந்த படிப்பை பத்தி என்ன சொல்லுவாங்க? தனூர் வேதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான போர் பயிற்சிகளை தருவது முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. சரிங்களா? ஸோ அந்த காலத்துல கற்பிக்கும் ஆசிரியரை மூணா பிரிச்சிருக்காங்க. பாருங்க, கணக்காயர், ஆசிரியர், குறவர். அதே மாதிரி கல்வி கத்துக்கிட்டு இருக்கிற மாணவனை சிறுவன், மாணவன், கேட்போன். இப்ப நாம பிரிக்கிறோம் இல்லையா? தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வின்னு. அந்த மாதிரி மாணவர்கள் அப்ப எப்படி பிரிச்சிருக்காங்க? சிறுவன், மாணவன், கேட்போன். ஆசிரியரையும் மூணா பிரிச்சிருக்காங்க. என்னன்னு? கணக்காயர், ஆசிரியர், குறவர். எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும். கணக்கு எழுத்து இலக்கியம் பேசிக்கு, உரிச்சொல் நிகண்டு அப்படின்னா மீனிங். ஸோ இதல் கணக்கு, இது மூணையும் கற்றுக் கொடுக்குற பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணக்காயர். ஒருவேளை இவர் தொடக்க கல்வி சொல்லி கொடுக்குறவரா இருக்கலாம். ஸோ எழுத்து இலக்கியம்லாம் தொடக்க காலத்திலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கணக்கு. பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணம். பிற்காலத்துல என்ன? எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இந்த மாதிரி அடுத்த நிலை மேல்நிலை கல்வியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து பேர் இலக்கியங்களையும் கற்பிப்போர் ஆசிரியர். பாருங்க, கணக்கு 1 2 3 4 5 1 1 2 2 2 4 அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசிக்கும் எழுத்து இலக்கியம் இதை சொல்லிக் கொடுக்குறவர் கணக்காயர். ஆசிரியர்னா அடுத்த லெவலு ஐவகை இலக்கணம், அதோட பேர் இலக்கியம். குறவர் அப்படின்னா சமயக்குறவர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சமயக்குறவர் ஞாபகம் வச்சுங்க. சமயக்குறவர்னா என்னது? சமயத்தை பத்தி நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் குறவர். சரிங்களா? அதே மாதிரி கலைகள், கல்வி போன்றவற்றை கற்பிக்கும் இடம் பள்ளிகள் அல்லது பள்ளிக்கூடம். மன்றம் அப்படின்னா நீங்க கத்துக்கிட்ட வித்தையை அரங்கேற்றும் இடம் வந்தீங்கன்னா மன்றம். சான்றோர் அவைனா அடுத்த லெவலு செயல்களை ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான் சீர்தூக்கி பார்த்து ஃபைனல் முடிவுக்கு வர்றது சான்றோர் அவை. இங்க பாருங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு இது யாரோட பேருன்னு கேட்பாங்க. மூவகை இலக்கண 5 இலக்கணத்தையும் பேர் இலக்கணையும் கற்பிப்போர் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி கணக்காயர், ஆப்ஷன் டி குறவர், ஆப்ஷன் டி மாணவன் அப்படின்னு ஆப்ஷன்ல வைப்பாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம், கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ கற்பிக்கும் இடங்கள் இருக்கு இல்லையா? கல்வி கற்பிக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி அப்படிங்கிற பேர் பெரிய திருமொழியிலேயே இருக்கு. சரிங்களா? ஓதும் பள்ளி அப்படின்னு திவகார நிகண்டு, கல்லூரி அப்படிங்கிறது சிவக சிந்தாமணி. ஸோ கல்லூரி, கல்லுதல் அப்படிங்கிற வார்த்தை சீவக சிந்தாமணியிலையும் பெரிய ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கு. ஸோ கத்துக்க நம்ம எடுத்துட்டு போய் புக் எடுத்துட்டு வந்தியா, நோட் எடுத்துட்டு வந்தியான்னு கேட்பாங்க இல்லையா? புக் இல்லை, நோட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல படிக்க போகும்போது நம்ம எடுத்துட்டு போவோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல். இதுல இருந்து தான் புத்தகம்னு மாறி இருக்கலாம். சரிங்களா? ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல். சரிங்களா? இந்த ஏடு, சுவடி, புத்தகம் இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க? ஓலைச்சுவடி தான் அந்த காலத்துல இருந்துச்சு. ஸோ இந்த மூணையும் ஓலைச்சுவடியை பொதுவான குறிக்கிறதுக்கான ஒரு பேர். ஏடு, சுவடி, புத்தகம். பணுவல், நூல் அப்படின்னா உட்பொருளையும் பின்னிரண்டும் உட்பொருளையும் சிறப்பாக குறித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 மட்டும் நான் வச்சுங்க. ஏடு, புத்தகம், சுவடி அப்படின்னா என்னது? ஓலைச்சுவடி, ஓலை ஏடு, ஓலை புத்தகம் அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து ஆரம்ப காலகட்டங்களில் தமிழகத்தில் கல்வியை கற்பித்து ஒரு பெரிய பணி செஞ்சுட்டு இருந்தவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமணமும் பௌத்தமும் அதை சார்ந்த துறவிகள் தான். ஸோ சமண சமயத்தின் தலையாய அறம் என்னன்னா
கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம். இங்க பாருங்க, ரொம்ப முக்கியம், கேள்வி வரும். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் 4 கொடைகளும் எந்த சமயத்தின் அறம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒரு மனுஷனுக்கு பேசிக்கா கிடைக்க வேண்டியது கல்வி. முதல்ல பாருங்க, கல்வி வச்சிருக்காங்க சமணத்துல. கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம். சரிங்களா? ஸோ சமணத்தை சார்ந்த சமண சமயத்துல நிறைய துறவிகள் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திகம்பர துறவிகள். அவங்க என்ன பண்றாங்க, தன்னோட தங்குமிடங்களேயே கல்வியும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள் கொடுத்துருக்காங்க. பள்ளினா என்னது? இறைவன் பள்ளி கொள்ளும் இடம்னா இறைவன் தூங்கும் இடம் அப்படின்னு அர்த்தம், இறைவன் தங்கும் இடம்னு அர்த்தம். ஸோ அந்த பேசிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. கல்வி கற்றுக்கக்கூடிய இடம், கல்விச்சாலையிலிருந்து பள்ளி அப்படின்னு வழங்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கை அப்படிங்கிற சொல்ல வரும். ஏன்னா என்ன பண்ணுவாரு, ஒரு சமண சமய துறவிகள் எங்கெங்க இருப்பாங்க? ஒரு மலை குகையில் இருப்பாங்க, ஒரு சிம்பிளான ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க தனியா எந்த ஒரு கல்விச்சாலையும் வச்சுக்க மாட்டாங்க. அவரோட வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்விச்சாலை. ஸோ அவர் படுக்கைக்கு பக்கத்திலேயே என்ன பண்ணுவார், இருக்கும். ஸோ அதனால தான் பள்ளி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். ஸோ மாணவர்கள் அங்கேயே வந்து ஹாஸ்டல் லைஃப் தான், அங்கேயே படுத்து எந்திரிச்சு அவங்க படுத்தது மேலே மடித்து அது மேலேயே உட்காந்து டெய்லியும் பாடம் கற்றிருப்பாங்க. ஸோ அவர்களின் படுக்கை மீது அமர்ந்து கற்றனால் கல்விக்கூடம் பள்ளிக்கூடம்னு மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் கல்வி கற்றுக்கிற இடத்த நம்ம பள்ளிக்கூடம் தான் சொல்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பள்ளி என்னும் சொல் பௌத்த சமண சமயங்களின் கொடை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பள்ளி என்ற சொல் எந்த சமயங்களோட கொடை? பௌத்த சமண சமயங்களின் கொடை. அதே மாதிரி கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் சமணத்தின் கொடை. சரிங்களா? ஸோ சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் அவங்களோட ஆசிரியரோட படுக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த படுக்கையை அவங்களே மடித்து வச்சிருவாங்க. ஸோ திருச்சிக்கு பக்கத்தில் சமணக்குன்றான கழுகுமலையிலும் இந்த கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கழுகுமலை கல்வெட்டு, இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த மாதிரி. அந்த கல்வெட்டில் அந்த பள்ளி அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் எந்த லெவலில் இருந்துச்சு அப்படி இந்த தகவல்லாம் அவங்களை வந்து ஆச்சரியப்படுத்தும். வந்தவாசி பக்கத்தில் வேடல் அப்படிங்கிற ஒரு சமண பள்ளியில் ஒரு பெண் சமண ஆசிரியர் 500 மாணவர்களை கற்பித்திருக்காங்க. 500 பேர்த்துக்கு ஒரு லேடி டீச்சர். அதே மாதிரி பட்டினக்குரத்தி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் விளாம்பாக்கத்தில் ஒரு பள்ளி வச்சுருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? சமண பள்ளியில் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான தனியான கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிகள் இருந்திருக்கு. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் சொல்கிறோம் இல்லையா, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு, கேர்ள்ஸ் காலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்திலேயே பெண்களும் ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க. அவங்க ஆண்களுக்கும் கற்பித்திருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான தனியான காலேஜும் இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த இடம் முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. வந்தவாசி பக்கத்தில் வேடல் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெண் ஆசிரியர் 500 மாணவர்களுக்கு. அதே மாதிரி பட்டினக்குரத்தி அப்படிங்கிற ஒரு சமண பெண் விழாப்பாக்கத்தில் ஒரு பள்ளி வச்சுருந்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மண்டபம். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ சமயத்துறையிலேருந்து தான் தோன்றிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் அப்படின்னா நார்மலான ஏதாவது ஒரு விஷயத்தை 2 பேர் போட்டி போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சாரார் அந்த கருத்தை ஆமோதித்து பேசுவாங்க, இன்னொருத்தர் அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுவாங்க. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமயம் அப்படின்னா இந்த ரிலீஜியன் சம்மந்தமான விஷயத்துலேருந்து தான் பட்டிமன்றம் தோன்றிருக்கு. உன் சமயம் பெருசா, என் சமயம் பெருசா, இல்லை என் சமயத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ சமய கருத்துக்களை விவாதிக்கும் ஒரு இடமாக இருந்தது தான் பட்டிமன்றம். அது அந்த காலத்தில் எப்படி வழங்கப்பட்டிருக்கு? பட்டி மண்டபம் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஒட்டிய சமயத்து ஒருபொருவாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் ஒரு பாடல் வரும். 10th-லேயோ 9th-லேயோ ஒரு பாடல் வரும். மணிமேகலேருந்து ஒரு பாடல், முழு பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்திர விழா அரங்கேற்று காதையில். அதில் இந்த லைன் வரும். இந்த மாதிரி 28 நாள் இந்திர விழா நடக்க போகுது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். உங்களோட சமய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய சமயவாதிகள் பட்டி மண்டபத்தில் ஏறி விவாதிங்க அப்படின்னு மணிமேகலையில் வரும். இந்த லைன் ரொம்ப முக்கியம், சில டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி யுவான் சுவாங் சீன பயணி
காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார், நாலந்தாவுக்கும் போயிருப்பார். அவர் காஞ்சிபுரத்துக்கு யுவான் ஷுவாங் வந்தபோது காஞ்சிபுரத்தில் தங்கி ஒரு சொற்பொழிவாற்றிருக்கார், சிறப்புரை ஆற்றிருக்கார். ஸோ பௌத்தமும் சமணமும் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும்பங்கு தெரியுது. சீனாவிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காருங்க, நடையாவோ. அப்போல்லாம் வந்து இது கிடையாது இல்லையா, ஃப்ளைட்டெலாம் கிடையாது. ஒன்று நடந்து வந்திருப்பார், குதிரையில் வந்திருப்பார், இல்லை கப்பல்களில் வந்திருப்பார். காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்தில் தங்கி படிச்சிருக்காரு. அங்கே நிறைய பௌத்த மடாலயங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. சரிங்களா, கேள்வி வரலாம். காஞ்சிபுரத்துக்கு வந்த சீன பயணி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா யுவான் ஷுவாங். நிறையா சீன பயணிகள் வருவாங்க. ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. சரிங்களா. ஸோ மரபு வழி கல்வி முறைகள் ஆரம்ப காலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா ஒரே கல்வி முறை தான். எப்படி 1 to 10th 11th 12th 3 வருஷம் டிகிரி, அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி போகுது. ஸோ 10 ஒரு 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒரு கல்வி, 11 12 அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி, 10 + 2 + 3. ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் மரபு வழினா பழைய காலகட்டங்களில் கல்வி முறைகள் எப்படி இருந்துன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி. இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான சீரியல் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. குருகுல கல்வினா என்னது, மொத்தமாக மாணவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு குருகுலத்துக்கு போயிடுவாங்க, சின்ன வயசுலேயே போயிடுவாங்க. குருகுலம் அப்படின்னா என்ன பண்ணுவார், ஒரு ஆசிரியர் இருப்பார், அவர் குருகுலத்தில் மாணவர்களை போய் சேர்ந்துருவாங்க, அங்கேயே தங்கி படிக்கணும். அவங்களோட வேலை என்னென்னா அங்கேயே தங்கி ஆசிரியருக்கு என்னென்ன பணிகள் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு அவர்கிட்ட இருந்து கல்வி கற்றுக்குவாங்க. அங்கே கல்வி மட்டும் கற்றுக்குவாங்கன்னா இல்லை, என்னென்ன கற்றுக்குவாங்க, செய்து கற்றல். உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா காய்கனியை நீங்களே தான் பறிச்சுக்கிட்டு வரணும், நீங்களே தான் உங்கள் துணியை துவைச்சிக்கணும். ஆசிரியர் என்ன வேலை கொடுத்தாலும் மறக்காமல் செய்யணும். நெருப்பு வேணுமா, நீங்களே காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி நெருப்பு மூட்டி சமைக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செய்து கற்றல், எளிமையாக வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல், 3ஐயுமே குருகுல கல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. சரிங்களா. இந்த கல்வி முறை போதனா அப்படிங்கிற முறையை தாண்டி, போதிக்கிறது அப்படிங்கிற முறையை தாண்டி உங்கள் வாழ்வியலை எப்படி நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஹாஸ்டல் லைஃப் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஹாஸ்டல் லைஃப் இல்லை. இப்போ நாம் இருக்கிற ஹாஸ்டல் லைஃபே கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா மாணவர்கள். ஆரம்ப காலகட்டங்களில் ஹாஸ்டல் லைஃபை யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சரிங்களா. அடுத்து திண்ணைப்பள்ளி கல்வி முறை. நான் என்னோட சின்ன வயசில் இந்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஒரு கோயில் ஒன்று இருக்கும். சரிங்களா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும், பால்வடின்னு சொல்லுவாங்க. பால்வடிங்கிறது எம்ஜிஆர் ஸ்கூல் ஒன்று இருக்கும், எம்ஜிஆர் பால்வடின்னு இருக்கும். எம்ஜிஆர் காலகட்டம் அதாவது அங்கே வந்து உங்கள் பேரை கொடுத்துருவீங்க, டெய்லி நீங்கள் அங்கே போவீங்க. ப்ளே ஸ்கூலு இந்த ப்ரீகேஜி அப்படிங்கிறாங்களா, அதுதான் அது. சரிங்களா. எல்கேஜிக்கு முன்னாடி ப்ரீகேஜிங்கிறாங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திண்ணைப்பள்ளி கல்வி முறை. நாங்கள் படித்தப்போ அங்கே ஒரு வாதியார் இருப்பார். அவருக்கு போகும்போது வெத்தலைப்பாக்கில் 2 ரூபாயோ 3 ரூபாயோ காசு கொடுத்து 4-5 சாக்லேட் கொடுத்து அவர் காலில் உளுந்து அங்கே நம்மளை சிலேட்டை கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அங்கே அவர் பேசிக்கான ஆ இ 1 2 3 சில திருக்குறள்கள், சில ஆத்திச்சூடிலாம் கற்றுக் கொடுப்பார். சரிங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திண்ணைப்பள்ளி கல்வி முறை. ஸோ 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஊர்கள் தோறும் பெருமளவில் திண்ணைப்பள்ளிகள் இருந்திருக்கு. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க, தெற்றிப்பள்ளிகள்னு சொல்லுவாங்க, திண்ணைப்பள்ளி அல்லது தெற்றிப்பள்ளி. ஸோ திண்ணைப்பள்ளி ஆசிரியர்களை கணக்காயர்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன கணக்காயர்னா என்னது, எழுத்தும் சொல்லும் கணக்கும் கற்றுக் கொடுக்குறவர். ஸோ அவர் என்ன பண்ணுவார், பேசிக்காக கற்றுக் கொடுப்பார். ஸோ அந்த அக்கால கல்வி முறை தமிழகத்தில் திண்ணைப்பள்ளி கல்வி முறைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரிங்களா. இந்த வெள்ளைக்காரங்க 19ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதினா வெள்ளைக்காரங்க தானே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திண்ணைப்பள்ளிகளை பாடசாலை, மதராசா அப்படின்னா இஸ்லாமிய திண்ணைப்பள்ளி கல்வி முறை இருக்குல்ல, அது வந்து மக்தாப்பு அல்லது மதராசான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ரீஜினல் எஜுகேஷன், அதாவது நாட்டுக்கல்வின்னு சொல்லியிருக்காங்க, நாட்டுக்கல்வி. ஸோ இப்போ அந்த அந்த திண்ணைப்பள்ளியோட ஸ்கூல் டைம் பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட விருப்பப்படி இருந்திருக்கும். அவர் எந்த டைம் வராரோ, எந்த டைம் பாடம் நடத்துவார் அப்படிங்கிறதெல்லாம் அவரோட விருப்பத்தின் பேரில் இருக்கும். ஆனால் நிறைய பேரோட ஆரம்ப காலகட்ட கல்வி தேவையை நிறைவு செய்தது இந்த திண்ணைப்பள்ளி கல்வி முறை. சரிங்களா. இங்கே பாருங்கள்,
இது இங்கே குடிமையெலாம் இருக்குது. அப்படிலாம் அது அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டாக இடைப்பகுதியில் இருந்திருக்கும். எத்தனை பேத்துக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் யாராவது இருந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ திண்ணைப்பள்ளி கல்வி முறை சென்னை மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர் இருந்தால தாமஸ் மன்றோ, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரயத்து வரி இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா? அவர் சென்னையோட மாகாணத்தோட ஆளுநராக இருந்தப்ப அவர் அந்த கணக்கெடுப்பு நடத்தியிருக்காரு. அப்போ சென்னை மாகாணம்னா எல்லாத்தையும் சேர்த்துது. அப்போ வந்து சென்னை மாகாணத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 12,498 திண்ணைப்பள்ளிகள் இயங்கி வந்திருக்கு. ஸோ அதோட கல்வித்தரம் எப்படி இருந்திருக்கு? அப்போதைய ஐரோப்பிய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே இருந்திருக்குன்னு தாமஸ் மன்றோ சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் தான் நம்மளோட கல்வி முறை மனப்பாடம் செய்யும் முறையாக மாறி போச்சு. சரிங்களா? ஸோ மரபு கல்வியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குருகுல கல்வி சங்ககால டைமு. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டு டைமில் வந்து பார்த்திங்கன்னா திண்ணைப்பள்ளி கல்வி முறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை கல்வி முறை. திண்ணை கல்வி முறை முடிச்சவங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க, அடுத்தடுத்த வேலையை பார்ப்பாங்க. சில பேர் உயர்கல்வி முறைக்கு போவாங்க. உயர்கல்வி முறைக்கு அப்படின்னா ஒரு வாதியாருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது 2-3 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. தனிநிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை. அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டுன்னு வச்சிங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் இங்கேருந்து வெளியூருக்கு போய் இவங்களுக்கு கணக்கு தெரியும், எழுத்து தெரியும், இலக்கியம் தெரியும், ஐவகை இலக்கணமும் கத்தாச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு பாடல் இயற்றுவதற்கும் நிறைய அறிவு பெறதுக்கோசரம் புலவர்கள் யார்கிட்டையாவது போய் அவங்க கூடயே தங்கி தனியான முறையில் கல்வி கற்றுக்கிறது. சரிங்களா? ஊவேசா தமிழ் தாத்தாவோட ஆசிரியர் யாருன்னு தெரியும், மீனாட்சி சுந்தரனார். அவர்கிட்ட ஊவேசா அப்படி தான் கற்றுக்கிட்டார். சரியா? ஸோ இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. மேக்ஸிமம் இந்த யூனிட் 8 and 9 கூட கேட்கலாம். சரியா? பாக்ஸ் ஐட்டம் நிறையா இருக்குது. இந்த பாடத்தை முடிச்சுட்டு ஒவ்வொரு பாக்ஸ் ஐட்டமாக பார்க்கலாம். ஸோ முதல்ல சமண பள்ளிகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மரபுவழி கல்வி முறை வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள், அதாவது வெள்ளைக்காரங்க நம்மளாம் ஆண்டுகிட்டு இருக்கும்போது கல்வி பணி எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1453ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே ஜெர்மனியில் ஜான் கூட்டன்பர்க் அப்படிங்கிறவர் அச்சு இயந்திரத்தை வடிவமைச்சிருப்பார். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல் அச்சு இயந்திரத்தை வடிவமைக்கிற யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கூட்டன்பர்க். வருஷம் 1453. அவர் அந்த அச்சு இயந்திரத்தை டிசைன் பண்ணதுக்கப்புறம் கல்வி முறை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஏட்டு கல்வியிலேருந்து புத்தக கல்விக்கு மாறிடுச்சு. ஓலைச்சுவடியை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ புத்தகங்களை அச்சடித்து வரும்போது கல்வி பெரிய அளவு பெருகி போச்சு. ஆரம்ப காலகட்டங்களில் வெள்ளைக்காரங்க காலகட்டங்களில் கல்வி பரப்பு முறையை முதல்ல தமிழகத்தில் ஆரம்பிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள், இங்கிலீஷில் டேனிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 1706 டச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்க, சமய பரப்பு சங்கம், அதாவது அவங்களோட கிறிஸ்துவ சமயத்தை பரப்ப வந்தவங்க கல்வி மூலமாக பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிற பணியில் இறங்கினாங்க. ஸோ அவங்க தான் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க, டானிஸ்பேட். சரிங்களா? தரங்கம்பாடி டச்சுக்காரர்களோட தலைநகரம்ங்க. சென்னை எப்படி ஆங்கிலேயருக்கோ பிரிட்டிஷாருக்கு எப்படி பாண்டிச்சேரியோ அது மாதிரி டேனியர்கள் அல்லது டச்சுக்காரர்களோட இது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி. அங்கே தான் அச்சுக்கூடத்தையும் நிறுவிக்கிறாங்க. கேள்வி வரலாம், தமிழகத்தில் முதலில் அச்சுக்கூடத்தை நிறுவியர்கள் யார் அப்படின்னா டச்சுக்காரர்கள். எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி. அதே மாதிரி இந்தியாவிலேயே நிறைய மொழிகள் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்தியாவிலேயே முதலில் அச்சரிய மொழி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். சரிங்களா? அதே மாதிரி டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளையும் நிறுவிடுவது, ஆசிரியர் பயிற்சி பள்ளியும், மிஷனரி, கிறிஸ்துவ மிஷனரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆரம்ப காலகட்டங்களே நிறுவிட்டாங்க. அவங்க சமயத்தை பரப்புற மாதிரியான வேலைகளை செய்தாலும் அவர்களோட கல்வி பணி அளப்பரியது. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8 and 9 இல்லாமல் ஜிஎஸ்க்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுலேயே வந்துடும். அதாவது ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை சாசன சட்டம் போடுவாங்க. சரிங்களா? அது மாதிரி முதல்ல இந்தியர்களுக்கு கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சாசன சட்டம், பட்டய சட்டம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1813. 1813, 1833, 1853 இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை பட்டய சட்டம் போடுவாங்க. ஸோ கல்வியை நாம் இவங்ககிட்ட பெருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்விக்காக
1 லட்சம் ரூபாய் ஆங்கிலேயர்கள் ஒதுக்கிய பட்டய சட்டம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1813வது பட்டய சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆல்ரெடி குரூப் 1ல அந்த கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ பணம் ஒதுக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவில் கல்வியை கொண்டு போகலாம் அப்படிங்கிறப்ப 2 வகையான கருத்து இருந்துச்சு. ஒன்று கீழேதேய கல்வி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கல்வி, மேற்கத்திய கல்வி. கீழேதேய கல்வி அப்படின்னா அவங்களுடைய கலைகளையும் கல்வியும் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கை. மேற்கத்திய கல்வினா ஆங்கிலேய கல்வி முறையை இங்கே இந்தியர்கிட்ட கொண்டு போய் அவங்கள முன்னேற்றத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலேன்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கல்விக்குழுவோட முதல் ஒரு இது இந்தியாவோட முதல் கல்விக் கொள்கையை அவர் தான் ஏற்றிருப்பார். ஸோ 1835 ஆங்கிலேய கல்வியை அவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ மெக்காலா கல்விக்குழு எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1835. ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8 and 9ல் இந்த கேள்வி வரும், ஹிஸ்ட்ரியிலேயும் இந்த கேள்வி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1854. இங்கே பாருங்க 1813ல் 1 லட்சம், அடுத்து 1833ன்னு நான் வச்சுங்க. 33னா 35ல் மெக்காலா கல்விக்குழு, அடுத்து 53ல் ஏற்றுவாங்க இல்லையா? ஸோ 53லேருந்து 54வது வருஷம் என்ன பண்ணுறாருன்னா சார்லஸ் வுட் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக கல்வி முறை. சரியா? அதாவது 10th 11th டிகிரி 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை. அதுதான் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் அப்படிங்கிற குறிப்பிடப்படுகிறது. அதாவது எப்படின்னா இந்த +2லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா? ஸோ பள்ளி கல்வி முறையெல்லாம் கொஞ்சம் ரெகுலைஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்லஸ் வுட்டோட கல்வி அறிக்கை. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சார்லஸ் வுட்டோட கல்வி அறிக்கையை மகாசாசனம் சொல்கிறாங்கன்னா இது அடிஷ்னல் தகவல் தான், தெரிஞ்சுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்லா மாகாணத்திலையும் கல்வித்துறை அமைக்கணும்னு இதுதான் முதல்ல இந்த குழு தான் பரிந்துரைச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வியை முன்னெடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் ஒரு அரசு பள்ளி திறக்கணும், தனியார் பள்ளிகளுக்கு உதவி வழங்கணும், அரசாலேயே எல்லா கல்வி தேவையும் நிறைவேற்ற முடியாது, தனியார் துறையும் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழியில கல்வி வழங்கலாம், பயிற்சி அளிக்கணும். இந்திய தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு தாய்மொழி வழியில பயிற்சி அளிக்கணும். அரசு பெண் கல்வியை எப்போதும் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான புரட்சிகர திட்டங்களை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட்டோட அறிக்கை. அதனால தான் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1882ல் ஹண்டர் கல்விக்குழு வந்துச்சு. சரிங்களா? ஹண்டர் கல்விக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போச்சு. ஹண்டர் கல்விக்குறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகுபாட்டை தவிர்க்கிறதுக்கான சீருடை முறை, தாய்மொழி வழி கல்வி இதெல்லாம் கட்டாயமாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் கல்விக்குழு. சரிங்களா? அதே மாதிரி புதிய பள்ளிகளை நிறுவி யார் வேண்டாலும் கல்வி கற்றுக்கலாம். இந்த பிரைவேட்டெல்லாம் உள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் கல்விக்குழு. இப்போ பிரைவேட்டு கொள்ளையடிக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் எதுக்காக வந்தாங்கன்னா எல்லா மக்களோட கல்வி தேவையும் அரசுகால பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மளோட பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்குறாங்க? 3% தான் ஒதுக்குறாங்க. 100%ல் 3%ங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வின்னு வந்துட்டாவே 3 குழு ஞாபகம் வந்துடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலே கல்விக்குழு 1835. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் 54, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம். மூணாவது வந்து 54 வந்து சார்லஸ் வுட், 1882 வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர். 3ஐயும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ 19ஆம் நூற்றாண்டில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க 15 விழுக்காடாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம், இந்திய அரசு நிறுவனத்துக்கு அப்புறம் கல்வியோட தேவை என்னங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 45 21A பார்த்துருப்பீங்க. சரிங்களா? 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் அப்படின்னு திருத்தி எழுதிய அமைப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 45. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அந்த
குறிக்கோளை நிறைவேற்றுறதுக்காக 5 ஆண்டு திட்டங்கள் நிறைய நிறைவேற்றின இது பண்ணப்ப அதில் கல்விக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது. எல்லா ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் கல்வி நிலை பெருசாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட இந்த பாடம் முடியும். இதில் முக்கியமான பாக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது ஒரு ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும், அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகளை அவர்களாயே மதிப்பிட இயலாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹென்றி ஆடம்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டுங்க. இந்த லைனை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம சின்ன வயசில் ஏன் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக ஆயிருக்கக்கூடாது, தொடக்கப்பள்ளியோ இடைநிலை பள்ளியோ ஆசிரியராக போயிருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் ஏற்படும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும். ஒரு 6வது படிக்கிற பையனையோ 7வது படிக்கிற பையனையோ உன்னால் கலெக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும், ஐபிஎஸ் ஆக முடியும், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக முடியும், பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக முடியும் அப்படிங்கிற ஆசிரியர் அப்போ டைமில் சொன்னாங்கன்னா அதை நோக்கி அந்த பையன் ஓட ஆரம்பித்தானா ஒரு கட்டத்தில் அவனோட இலக்கை போய் அடைய முடியும். அந்த வாய்ப்பை நான் இந்த ஜென்மத்தில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். சத்தியமாக ஒரு ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியும், நல்ல விளைவுகளை அவர்களாகவே மதிப்பிடும். இது பெரும்பாலும் பள்ளி கல்வித்துறையிலேயே இப்போ நம்ம பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு. அப்படி அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நம்மளால் உதவ முடியலனாலும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சிறு உதவிகளை செய்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கணக்காயர் இல்லாத ஊர் பிணக்கறுக்கும், மூத்தோர் இல்லாத அவைக்கலனும், பார்த்து உண்ணும் தன்மை இல்லாத அவை இருப்பும், நன்மை பயத்தல் இழல், திரிகடுகம். திரிகடுகத்தில் 3 கருத்து வரும். ஃபர்ஸ்ட், கணக்காயர் இல்லாத ஊர் பிணக்கறுக்கும் அப்படின்னா என்னது? ஆசிரியர் இல்லாத ஊர் பிரச்சனையிலேயே இருக்கும். மூத்தோர் இல்லாத அவைக்கலன், ஒரு மூத்தவர் இல்லாத ஒரு அவையும், பார்த்து உண்ணும் தன்மையிலார் அயல் இருப்பும். பார்த்து உண்ணும் அப்படின்னா மற்றவங்களை பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடிய நெய்பர்ஸ், அவங்க நம்ம பக்கத்தில் இருக்குது. 3மே நமக்கு எப்பயுமே நன்மை பண்ணாது. கணக்காயர் ஆசிரியர் இல்லாத ஊர், மூத்தோர் இல்லாத அவை, நம்மளை பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடிய நமக்கு கொடுக்காத உதவாத அயல் இருப்பு அப்படின்னா என்னது? நெய்பர்ஸ். இந்த 3ம் நன்மை பயத்தல் இயல் அப்படின்னு சொன்னது திரிகடுகம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் பெல். ஸோ ஸ்காட்லாந்துலேருந்து ஒரு பாதிரியார் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளோட திண்ணை பள்ளி கல்வி முறையை பார்த்து வியந்து ஸ்காட்லாந்துலேயும் இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு அவர் என்ன பேர் வச்சிருக்காருன்னா மெட்ராஸ் காலேஜ். சரிங்களா? இந்த சிஸ்டத்தை அங்கே அவங்களுக்கு பேர் என்னன்னா மெட்ராஸ் சிஸ்டம், ரெவரண்ட் பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரெவரண்ட் பெல் அப்படிங்கிறவர் இங்கே இருக்கிற திண்ணை பள்ளி கல்வி முறையை ஸ்காட்லாண்டில் போய் நடைமுறைப்படுத்தினார். அதுக்கு அவர் வச்ச பேர் மெட்ராஸ் காலேஜ். சரியா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இங்கே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸ். தமிழில் கேட்கலனாலும் வேற எதுலையாவது கேட்டுருவாங்க. ஸோ 1826 தாமஸ் மன்றோ அவரோட ஆணைக்கிணக்க பொதுக்கல்வி வாரியம் அமைக்கப்பட்டது. ஸோ தமிழகத்தின் முதல் பொதுக்கல்வி வாரியம் எப்போ? 1826. அதுக்கப்புறம் சென்னை மெடிக்கல் காலேஜ் பாருங்க 35. யாரு 35னாவே உங்களுக்கு மெக்காலே ஞாபகம் வந்திருக்கும். மெக்காலே காலத்தில் தான் இந்தியாவில் முதல்ல மருத்துவக் கல்லூரி தொடங்குறாங்க. 2 காலேஜ் தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில், இன்னொரு மருத்துவக் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலையும் மும்பையிலையும் தொடங்கியிருப்பாங்க. ஸோ 1835. 54 சார்லஸ் உட் தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? பொதுக்கல்வி இயக்குனர், இந்தியாவிற்கான பொதுக்கல்வி வாரியத்துக்கான பொதுக்கல்வி இயக்குனர் நியமிக்கப்படுகிறார். சரியா? அடுத்து 1857 சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 1857. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹிஸ்ட்ரியோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். 35 மெக்காலே, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி. 2வது 54 பொதுக்கல்வி, 57 சென்னை பல்கலைக்கழகம், 59 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிறது கிண்டியில் 1859 இன்ஜினியரிங் காலேஜாக மாறுது.
1794 ஆரம்பித்த ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 1859 இன்ஜினியரிங் காலேஜாக மாறுது. 1910 இடைநிலை கல்வி வாரியம், 1911 தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவிலான பொதுத் தேர்வு முறை. 1917 11 ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளி இறுதி வகுப்பு 10th 12th அப்போல்லாம் வந்து பேப்பரில் வரும். எத்தனை பேருக்கு தெரியும்? நான்லாம் என் 10th ரிசல்ட்டை பேப்பரில் தான் பார்த்துருக்கேன். சரி, எனக்கு முன்னாடி இருந்த செட்டு, எனக்கு எங்கள் அண்ணன் செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட்டை பேப்பரில் தான் பார்ப்பாங்க. பேப்பரில் உங்களோட நம்பர் வந்தால் நீங்கள் பாஸ், மார்க்கெலாம் எத்தனைன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த மாநில அளவிலான பொதுத் தேர்வு நடைமுறைக்கு வந்தது 1911. சரிங்களா? இதோட இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், ரொம்ப நிறைய தகவல்கள் நிறைஞ்ச பாடம் இது. உங்களுக்கு தமிழுக்கு மட்டும் உதவாது, ஜிகேக்கு உதவும். கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.